ரெண்டு சீரியல் செப்டம்பர் 23 இன்னைக்கான எபிசோட்ல என்ன நடக்கலாம் அப்படிங்கறத ரிவ்யூவா பார்த்துடலாங்க. ராஜிமா வீட்டுக்கு சண்மதியோட சித்தப்பா வந்திருக்காங்க. அமுதா ஆர்த்தி ரெண்டு பேரும் அவரை ரிசீவ் பண்ணி வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போறாங்க. அங்க வானதியோட போட்டோ பார்த்துட்டு சண்மதி, என்னம்மா இப்படி ஆயிடுச்சே, நீ நல்லபடியா கல்யாணம் பண்ணி இந்த வீட்டில் வாழ்ந்துட்டு இருப்பேன்னு பார்த்தா இப்படி ஆயிடுச்சே, உனக்கு இதை கூட என்கிட்ட சொல்லலையே, உனக்கு கல்யாணம் ஆனது தான் உங்க அப்பா என்கிட்ட சொல்லன்னு பார்த்தா ஆனா இதை கூட சொல்லலையே அப்படின்னு சொல்லி அழுது புலம்பிட்டு இருக்காரு. அப்போ சண்மதி வந்து சித்தப்பா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. சண்மதியை திரும்பி பார்த்ததும், சண்மதி என்னம்மா இது போட்டோ எல்லாம் வச்சிருக்கு, நீ என்னடானா இங்க இருந்து வர, இது நிஜமா பொய்யா அப்படின்னு சொல்லிட்டு அவரை கிள்ளி பாத்துக்கிறாரு. நீ இங்க இருக்கனா, அப்ப இது யாருமா அப்படின்னு சொல்லி கேட்க, இது மூத்த மருமக, அவங்க பேரு வானதி, நானும் அவங்களும் பாக்குறதுக்கு ஒரே மாதிரி தான் இருப்போம் அப்படின்னு சண்மதி சொல்ல, ஓ அப்படியா, சரிம்மா, உனக்கு கூட இந்த சித்தப்பனை உன் கல்யாணத்துக்கு கூப்பிடணும்னு சொல்லி ஞாபகமே வரல. நான் என்னதான் தப்பு பண்ணியிருந்தாலும் உன் கல்யாணத்துக்கு நீயாவது என்னை ஞாபகப்படுத்தி கூப்பிட சொல்லியிருக்கணும் இல்லம்மா. ஏதோ புத்தி கெட்டு போய் அப்போ எனக்கு பணம் தான் முக்கியங்கிற மாதிரி பேசிட்ட, சொந்த பந்தத்தை பற்றி நான் கவனிக்கவே இல்லை. ஆனால் இப்போ எனக்கு உங்களையெல்லாம் விட்டால் வேற யாருமா இருக்காங்க அப்படின்னு சண்மதி சித்தப்பா சொல்லிட்டு இருக்க. சித்தப்பா முடிஞ்சது முடிஞ்சிருச்சு, இப்போ எதுக்காக வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்க, என்னம்மா இது இப்படி பட்டுன்னு கேட்டுட்ட, நான் உனக்காக வேண்டிக்கிட்டு சபரிமலைக்கு போகலான்னு சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னு அவர் சொல்ல, சரி போயிட்டு வாங்கங்கிறாங்க சண்மதி. என்னம்மா இது இப்படி டக்குன்னு போயிட்டு வாங்குறியே, போயிட்டு வர்றதுக்கு செலவுக்கு பணம் இருக்கான்னு கேட்க மாட்டியா அப்படின்னு கேட்க, சண்மதி அப்படியே சைலண்டாகவே நிற்கிறாங்க. இந்த சித்தப்பனுக்கு போயிட்டு வர செலவுக்கு கொஞ்சம் பணம் கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். நான் உனக்காக தானம்மா வேண்டிட்டு போறேன், நீ நல்லா இருக்கணும், வாழ்க்கை நல்லா இருக்கணும், இதுதான் எனக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருக்க. சண்மதி, என்கிட்ட கையில கொஞ்சம் கூட காசே இல்லை சித்தப்பா, நான் எப்படி உங்களுக்கு தர முடியும் அப்படின்னு சண்மதி கேட்டுட்டு இருக்க. இது எல்லாத்தையும் ஸ்வேதா பாக்குறாங்க. கடைசியில சண்மதி, அவங்க கையில காசே இல்லை, நீங்க கிளம்புங்க சித்தப்பா அப்படின்னு சொல்ல, ஏமா உன்னை நம்பி வந்த என்னை வெறும் கையோட அனுப்புறியே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சண்மதியோட சித்தப்பா கிளம்பும் போது ஸ்வேதா, ஒரு நிமிஷம் இருங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வேகமா போய் கொஞ்சம் பணத்தை எடுத்துட்டு வந்து சண்மதியோட சித்தப்பா கையில கொடுக்குறாங்க. இது என்னடா இது, வந்த இடத்துல புது சொந்தம் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்காரு. ரொம்ப நன்றிமா, சண்மதிக்காக வேண்டும் போது அப்படியே உங்களுக்காகவும் வேண்டிக்கிறேன், நீங்க ரொம்ப நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சாமி பாட்டு பாடிட்டே வெளியே வரைக்கும் போறாங்க. அதுக்கப்புறம் கண்ணதாசன் காரைக்குடி பாட்டு பாடிட்டே அப்படியே வெளியே ஆட்டோ வரைக்கும் போறாங்க. அந்த ஆட்டோக்காரர்கிட்ட உங்களுக்கு குடிக்கிற பழக்கம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க, அவரும் ஆமாங்கிறாங்க. ஆனா பீர் தான் குடிப்பேன் அப்படின்னு சொல்ல, அந்த இடத்துல நீ என்ன குடிச்சாலும் நீ குடிகாரன் தான், ஒரு நல்ல ஏசி பார்க்கு விட்டு ரெண்டு பேரும் இன்னைக்கு ஃபுல்லா குடிக்கலாம், இன்னைக்கு என்னோட ட்ரீட் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோல போறாங்க. அடுத்ததா சண்மதி ஸ்வேதாவை போய் அப்படியே வார்ன் பண்றாங்க. எதுக்காக ஸ்வேதா பணம் கொடுத்த, என்கிட்ட பணம் இல்லாம இல்ல, ஆனா அவருக்கு பணம் கொடுத்தா அவர் குடிச்சிட்டு எங்கேயாவது யார்கிட்டயாவது வம்பிழு தருவாரு, அதனாலதான் அவர்கிட்ட நான் இல்லைன்னு சொல்றேன் அப்படின்னு சண்மதி சொல்லிட்டு இருக்க. எப்படிதான் அவர் உங்களுக்காக இவ்வளோ சப்போர்ட் பண்ணி பேசி நீங்க மனசே இறங்காம இருக்கீங்களோ தெரியல, ஆனால் என்னால் அப்படியெல்லாம் இருக்க முடியாது, அவர் உங்களுக்காக பேசுகிறத பார்த்தா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு, அதனால தான் நான் பணம் கொடுத்தேன் அப்படின்னு ஸ்வேதா சொல்ல, இங்கே பாரு ஸ்வேதா, நீ பணம் கொடுத்தது தப்பு, அவருக்கு நீ பணம் கொடுத்துருக்க கூடாது, அதனால நிறைய பிரச்சனைகள் வரும், இப்போ அவர் என்ன பண்ண போறாருன்னே தெரியல அப்படின்னு சண்மதி சொல்லிட்டு இருக்க. இப்படி தான் அடுத்தவங்க பிரச்சனையில் நீங்களும் தலையிடாமல் இருந்தால் நல்லாயிருக்கும். என் புருஷனுக்கு வந்த கேஸை நீங்கள் வேணான்னு சொன்னீங்களே, அந்த மாதிரி இதுக்கு மேலே நீங்களும் எதுவும் பண்ணாதீங்க, உங்களுக்கு எப்படி இருக்குது இப்போது அதே மாதிரி தானே எனக்கும் அப்போ இருந்திருக்கும், நீங்கள் முதல்ல மற்றவங்க பிரச்சனையில் தலையிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வேதா அங்கேருந்து போயிடுறாங்க. இது எல்லாத்தையும் பார்த்து அமுதா ஆர்த்தி ரெண்டு பேரும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இன்னொரு பக்கம் ஐயப்பன் பாண்டியன் வீட்டுக்கு வந்தது மங்கைன்னு சொல்லிட்டு கத்துறாரு. என்னங்கன்னு சொல்லிட்டு வந்து கேட்க, அதான் என் தம்பின்னு ஒருத்தர் இருக்கான்ல, அவன் இன்னைக்கு சண்மதி வீட்டுக்கு போயிருக்கான், அங்கே போய் சண்மதியோட நாத்தனார்கிட்ட பணம் வாங்கியிருக்கான், எங்கே குடிச்சிட்டு நீ எந்த பிரச்சனையும் இழுத்துட்டு வருவானோ தெரியல அப்படின்னு புலம்பிட்டு இருக்க. அதான் பணம் வாங்கிட்டார்ல, அவர் இந்நேரம் ஊருக்கு கிளம்பியிருப்பாரு அப்படின்னு மங்கை சொல்ல, கண்டிப்பாக இருக்காது, அவன் இங்கே தான் எங்கேயோ இருப்பான் அப்படின்னு ஐயப்பன் பாண்டியன் செம்ம கடுப்பில் திட்டிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் ஏகாம்பரம் ராஜிமாவை பார்க்கறதுக்காக வீட்டுக்கு வராங்க. மேடம் ப்ளீஸ் மேடம், ஏதோ தெரியாமல் தப்பு பண்ணிட்டேன், நான் உங்ககிட்ட கொத்தனார் வேலை செஞ்சுட்டு இருந்தேன், இப்போ இந்த அளவுக்கு இருக்கேன்னா அதுக்கு காரணமே நீங்கள் தான் அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருக்க. ஓ அதெல்லாம் இப்போ தான் உங்களுக்கு ஞாபகம் வருதா, இதுக்கு மேலே நீங்கள் வேலைக்கு வேண்டாம், நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு ராஜிமா சொல்ல, மேடம் ப்ளீஸ் மேடம் மன்னிச்சிருங்க, இனிமேல் நான் அந்த மாதிரி தப்பெல்லாம் நடக்காது அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருக்க. எப்படிங்க அது, நான் ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது எல்லாமே ஃபர்ஸ்ட் கிளாஸ் மெட்டீரியல்ஸ்னு சொல்லி எல்லாத்தையும் வாங்கியிருக்கீங்க, ஆனது எல்லாமே லோ குவாலிட்டி, அந்த பில்டிங் எப்படிங்க நல்லாயிருக்கும், வேண்டாங்க உங்கள் கான்ட்ராக்டே வேண்டாம் அப்படின்னு ராஜிமா அவங்கள போக சொல்ல, ப்ளீஸ்ன்னு சொல்லி திரும்பவும் ஏகாம்பரம் கெஞ்சிட்டே இருக்காங்க. அப்போ ராஜிமா, எனக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணுறவங்கள சுத்தமாக பிடிக்காது அப்படின்னு ராஜிமா சொல்ல, என்ன மேடம் சும்மா என்னமோ துரோகம் பண்ணிட்டேன் நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டே இருக்கீங்க, நீங்கள் பண்ணலையா, தெரியும் மேடம், ஊருக்கே தெரியும் நீங்கள் எப்பேற்பட்ட நம்பிக்கை துரோகம் பண்ணியிருக்கீங்கன்னு அப்படின்னு ஏகாம்பரம் ராஜிமாவை பார்த்து சொல்ல, அவங்க அப்படியே ஆடி போய் நிற்கிறாங்க. அதோட எபிசோட முடிச்சிருக்காங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.